என்ன அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சா? காதல் தோல்வியா? ஏன் நம்மளை மாத்திரம் வெறுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அழகான பெண்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆணுக்கு ஆண்டவன் படைச்சதே அழகான விஷயத்தை, அழகான பெண்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அழகை அவங்க ரெண்டாவது பட்சமாக முதல்ல அவங்க பார்க்கறது அறிவு சார்ந்தவங்க, அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்கள உயர்த்திக்கிறாங்க. பணம் காசு இல்லை, அவங்க அறிவு இல்லை, எப்படி அவங்க இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். உங்களுக்கு ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. இன்னும் பல பேர் இருக்கலாம், எல்லாரும் சொல்கிற டைலாக் நான் சொல்லலாம். ஆனால் அதே பொண்ணு உங்களுக்கு வரணும் அப்படின்னா பின்தொடர்ந்தே போகாதீங்க, அவங்கள வற்புறுத்தாதீங்க. அவங்கள எதையுமே செய்யாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களோட ஸ்கில் செட், உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட நிற்க பாருங்க. நிற்கும் போது அவங்க இல்லையா விட்டுருங்க, வாழ்க்கையில் வரலையா விட்டுருங்க. உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட கம்பைன் ஆகுங்க. லைஃப் ஒரே இடத்துல முடியாது, அவங்க போயிட்டாங்கனாலும் வாழ்க்கையே முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு காதல் கதை வந்துட்டு தான் போயிருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் அது நிறைய விஷயமா இருக்கலாம். அது பணமோ புகழோ எது வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டு உங்களோட எல்லா தகுதியும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஜெயிக்க பாருங்க. என்கிட்ட எல்லா தகுதியும் இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்க இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட பிடிக்காம போகுது, அதனால உங்களை விட்டு அவங்க போயிருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களை யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. பரவாயில்ல, லைஃப் இதுக்கு அடுத்த ஏதோ ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னும் வேற ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது, இன்னும் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. முகம் தோற்றத்தை வச்சு நினைக்காதீங்க, அதுக்குள்ளும் உள்ள ஒரு தோற்றம் இருக்கு, அந்த தோற்றத்தை கண்டுபிடிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அழகு எப்பயுமே கிடையாது, அறிவு சார்ந்த விஷயங்கள். உங்களை எப்படி நிலைநிறுத்துறீங்க அப்படின்றதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பெண்ணு போனதுக்கோ ஒரு ஆணு போனதுக்கோ வருத்தப்படாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினைச்சு வழி நடத்திட்டு போனீங்கன்னா, அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, காதல் தோல்வியும் அக்செப்ட் பண்ணுங்க, செய்ய போற வேலையிலையும் அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வழி அது கொடுக்கும். நீங்க செஞ்சு வெளியில வரும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க வரும்போது லைஃப்ல அந்த பெயினோட வரும்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் பறவை அந்த நெருப்புலேருந்து வெளில வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வெளியில வாங்க, உச்சியில நீங்க போகலாம். யோசிங்க, பயப்படாதீங்க. எப்பயும் சொல்ற மாதிரி நான் உங்க கூட இருக்கிறேன்.